ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பெரியவர் மராத்தி மாநிலத்தில் பயணம். ஏதோ ஒரு ஊரில் பூனா என்று சொல்ல ஞாபகம். முகாம். அங்கு வாழ்ந்து வந்த ஒரு அன்பர். இப்போதைக்கு அவர் வம்பர். ஏனென்றால் அவர் அபிசாரம் எனப்படும் வேலைகள் செய்து மக்களுக்கு மருந்து வைப்பதும் மந்திரம் வைப்பது பில்லி சூனியம் என்று பணம் பண்ணுவார். யாரிடமும் நல்ல பெயர் இல்லாதவர். பெரியவர் அங்கு வந்திருந்த போது தெரிந்து சொல்லத்தகாத வார்த்தைகள் சொல்லி நான் பெரியவனா இல்ல அவர் பெரியவனா என்று பார்த்து விடுகின்றேன். இன்று என் சித்து மற்றும் வசியம் முன் அவர் என்ன செய்ய முடியும்? இன்று அவரை என் வசியத்தால் கட்டி போடுகிறேன் என்றெல்லாம் கொக்கரித்து இருக்கின்றார். அவர் குடும்பத்தார் மற்றும் பலர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. அன்று பெரியவர் பூஜை பார்க்க ஆயிரக்கணக்கானோர் கூடினர். அந்த வம்பரும் சென்று கடைசியாய் இருந்து கொண்டு கையில் மையை வைத்துக்கொண்டு என்னென்னவோ செய்தார். அங்கே பெரியவரோ பூஜையில் ஒன்றிவிட்டார். பூஜை முடிந்தது. திருநீர் பிரசாதம் விநியோகம் இனிதே நடந்தது. சுவாமிகள் கை சுடுக்கி அழைத்தார் இவரை. இவருக்கோ ஒரே ஆச்சரியம். எப்படி இந்த ஆயிரம் ஜனத்தில் நம்மை குறிவைத்து அழைக்கின்றார்? குறிவைத்து தான் விட்டாரோ? யாரை வசியப்படுத்துவேன் என்றாரோ அவரிடம் வசியப்பட்டு பொம்மை போல் ஆக்குவேன் என்றாரோ அவரிடமே பொம்மையென சென்றார். அமர்ந்தார். ஐயன் அவரை உற்று பார்த்தார். பின் மெல்ல பகர்ந்தார். பின்னாடி திரும்பி பார்த்தார் வம்பர். நடுங்கினார். பின்னாளில் இருந்த மொத்த அடியார் கூட்டமும் ஐயனாய் தெரிந்தது அவருக்கு. ஆம், அத்தனை மகா பெரியவா உருவங்கள். மேலே கீழே இடது வலது என்றெல்லாம் பார்க்க சொன்னார். எங்கெங்கு காணினும் ஐயனடா கதறி காலில் விழுந்தார். மன்னிக்க கோரினார். பாவம் மன்னிப்பு கேட்டார். சொன்னார் பெரியவா, சித்து பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தர்கிட்ட கூட உனக்கு நல்ல பேரு கிடையாது. கெட்ட வழியிலே இவ்வளவு பணம் பண்ணியிருக்கே. அத்தனையும் விட்டுடுறேன் பெரியவா. கூட மடத்துக்கு வந்து சொச்ச காலத்தையும் சேவகம் பண்ணி பாவம் போக்குகின்றேன் என்றார். இல்லை, இன்னும் நிறைய இருக்கு உனக்கு. பாவ வழியில் சம்பாதித்தாலும் பணம்தான். அதனால அத்தனை பணத்தையும் நல்ல வழியிலே செலவு செய். நிறைய கல்யாணம் பண்ணிவை. ஏழை குழந்தைகளுக்கு அவால படிக்கவை. அம்பாளை பிரார்த்தித்துட்டே இரு. எல்லோரோட சேமத்துக்காகவும் பண்ணு. நீயும் சேமமாயிருப்பே. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை போக்குகின்ற தீர்த்த பெருக்குத்தான் மகா பெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய